Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan katsiran wa nisaa'a wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana 'alaykum raqiba. Wa qala Allah ta'ala ailan rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli sadaqallahu azim. Wa qala nabiyina sallallahu alaihi wasallam Allahumma la mani lima atayta wa la muti lima manat wa la yanfudul jatti minkal jatti. கூடும் புகழ்ச்சியும் இந்த பிரபஞ்சத்தின் மீதும் இந்த பிரபஞ்சத்திலே உள்ளவற்றின் மீதும் அதிகாரம் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாவதாக. அகிலத்திற்கு ஒரு அற்புடையாக அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையிலே தங்களுடைய உண்மையான வாழ்க்கை சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் அமைத்துக் கொண்ட முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களின் மீதும் வல்லரகுமானாகிய ஓரிறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த நிலையிலே என்னுடைய வார்த்தைகளை துவங்குகின்றேன். கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடும் நல்ல சிந்தனையோடும் ரமலானை வரவேற்போம் என்கின்ற ஒரு தர்பியா நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பான முறையிலே நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே உங்களுக்கு மத்தியில் பேசும்படியாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ரமலானை கண்ணியப்படுத்துவோம் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பில் நான் எதை பேச வேண்டும் என்று மையப்படுத்தி இருந்தேனோ அதை இந்த இரண்டு சகோதரர்களுக்கும் இருவேறு தலைப்பாக பிரித்து கொடுத்து மிக அழகிய முறையிலே ரமலானை கண்ணியப்படுத்துவோம் என்கின்ற தலைப்பை ஏற்கனவே அவர்கள் இருவரும் என்ன செய்து விட்டார்கள், உங்களுக்கு உரையாக முன்வைத்து விட்டார்கள். அதானே ரமலானும் குர்ஆனும் அப்படின்ற ஒரு தலைப்பு பேசப்பட்டுச்சுல, அதுல நிறைய சாராம்சங்கள் முன்வைக்கப்பட்டன. ரமலான்டா என்ன, இரண்டு அழகா பிரிச்சு பேசினார் அவர். ரமலான்னா என்ன, ரமலானுடைய சிறப்புகள் என்ன, ரமலான் எதற்காக, அது இன்னைக்கு சமூகத்தில் எப்படி இருக்கிறது, அது எப்படி பார்க்கப்படுகிறது, அப்படி ஒரு விதமான உரை. இன்னொரு பிரிவாக குர்ஆனோடு நமக்கு என்ன மாதிரியான தொடர்பு இருக்கிறது, நாம் குர்ஆனை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படியான ஒரு வடிவமைப்பில் அந்த உரைக்குள்ள ரமலானை கண்ணியப்படுத்துவோம்ங்கிறது அடங்கிருச்சுல. இன்னொன்று ரமலான் எப்படி கண்ணியப்படுத்துறது, பாவ மன்னிப்பு தேடி ரமலானை கண்ணியப்படுத்தணும். அதானே ரமலானுடைய பேசே பாவ மன்னிப்பு தானே. அப்ப பாவ மன்னிப்பை முன்னிறுத்தி அவர்கள் உரை நிகழ்த்தி ரெண்டு விஷயத்தையும் உங்களுக்கு ஏற்கனவே முன்வைத்து விட்டார்கள். ரமலானை கண்ணியப்படுத்துறதுல ரெண்டு தான் முக்கியமான அம்சம். ஒன்று, ரமலான்னா என்னன்னு அறிந்து கொண்டு அதோடு திருக்குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்துவது, அதை கண்ணியப்படுத்துவது. இன்னொன்று, பாவ மன்னிப்பை கொண்டு இந்த ரமலானை கண்ணியப்படுத்துவது. இப்படி ரெண்டு உரையும் உங்களுக்கு முன்னால் முன்வைக்கப்பட்டு விட்டது. இப்ப ரமலானை கண்ணியப்படுத்துவோம்னா வேறு கோணத்துல நம்ம பார்ப்போம். ரமலானை கண்ணியப்படுத்துவோம் என்று நமக்கு ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ரமலானை கண்ணியப்படுத்துறதுன்னா என்ன, ஆக்சுவலா எப்படி கண்ணியப்படுத்துறது அப்படின்னு நம்ம பல்வேறு வழிகளில் சிந்தித்து பார்த்தாலும் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அழகான ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார்.
இந்த ரமலானை கண்ணியப்படுத்துதல் என்பது இறையச்சத்தை மேம்படுத்துவதுதான் அப்படின்னு திருமறை குர்ஆனே பதிலளிக்கிறது. நீங்கள் இறையச்சத்தை மேம்படுத்தி கொண்டால் ரமலானை கண்ணியப்படுத்தினீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் இந்த ரமலானிலே அம்மா 3:30 மணிலாம் ஆகாது, பயப்படாதீங்க, முடிச்சிருவோம் 40 நிமிஷத்துல, கிளம்பிட வேண்டாம் சரியா? சில பேர் பயந்துட்டீங்க போல தெரியுது, நிறைய எந்திக்கிறீங்க. சலசலப்பு இல்லாம இருங்க, எவ்வளவு ஷார்ட்டா விஷயத்தை சொல்ல முடியுமோ சொல்லிடுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானிலே எந்த அளவுக்கு நீங்கள் இறையச்சத்தை மேம்படுத்திக் கொள்கிறீர்களோ, சரியான முறையில் இறையச்சத்தை மேம்படுத்திக் கொண்டால் ரமலானை கண்ணியப்படுத்தி விட்டீர்கள் என்று அர்த்தம். இறையச்சத்தை மேம்படுத்தாமலே இதற்கு முன்பு இருந்த எல்லா ஆண்டு கால ரமலானும் எப்படி கழிந்ததோ அதை போலவே இந்த ஆண்டும் கழிந்து விட்டதென்றால், நாம் கடந்த ஆண்டை போல, கடந்த காலத்தை போல இந்த ஆண்டும் ரமலானை கண்ணியப்படுத்தவில்லை என்று அர்த்தம். அவ்வளவுதான் மேட்ரு. இதுதான் மையக்கரு. இதை மனசுல வச்சுக்கிட்டு உரையை கேளுங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இதற்கு முன்பு இருந்த சமுதாய மக்களின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதை போலவே மக்களே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்படுகிறது அப்படிங்கிற அல்லாஹ். இதுல 2 மேட்டர் இருக்கு. ஒண்ணு, இந்த நோன்பு என்பது முதலில் உம்மத்தே முகமதியாவிற்கு கடமையாக்கப்படவில்லை அப்படின்னு விளங்குதா? சொல்லும் போது அல்லாஹ் எப்படி சொல்லலாம்? உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்படுது அப்படி சொல்லலாம்ல? அப்படி சொல்லல அல்லாஹ். அவன் எப்படி சொல்றா? இதற்கு முன்பு இருந்த சமுதாய மக்களின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதை போலவே உங்கள் மீதும் என்ன செய்யப்படுகிறது? இந்த நோன்பு கடமையாக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றான். ஏற்கனவே பல சமுதாயத்துக்கு நோன்பு கடமை, உங்க மேலையும் கடமை அப்படி சொல்லிட்டு, எதற்காக வென்றால் கடமையாக்கப்பட்டுருச்சு உங்களுக்கும் சரி, முன்னாடி இருந்த சமுதாயத்துக்கும் சரி. எதற்காக வென்றால் அப்படின்ட்டு அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியிலே சொல்லுகிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடைய மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நோன்புல இறையச்சம் வருது தானே? நோன்புல இறையச்சம் வரலன்னு யாராவது சொல்ல முடியுமா? உங்களை நீங்களே உரசி பதில் சொன்னா நோன்புல யாராவது வரம்பு மீறுறவா? வரம்பு மீறுவோம். எந்த வரம்பு மீறுவோம்? அதான் தலைப்பு, அதை நம்ம தனியா பேசுவோம். நோன்பின் இலக்கணம் என்று நபி பெருமானார் எதை சொன்னாரோ அந்த இலக்கண வரம்பு இதுவரை யாரிடமாவது மீறப்பட்டிருக்கிறதா? நோன்பினுடைய இலக்கணம் 3 தான். ஒன்று பசித்திருப்பது, இன்னொன்று தாகித்திருப்பது, இன்னொன்று கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ இல்லறத்தின் மூலம் தீண்டாமல் இருப்பது. இந்த 3 தான் நோன்பு. இந்த 3 தாண்டி நோன்புக்கு வேற இலக்கணமே இல்லை. நோம்புனா இதானே? சின்ன பிள்ளையில இருந்து 50 வருஷமா 60 வருஷமா 70 வருஷமா நோம்புன்னு எல்லா உலமாக்களும் நமக்கு இதைத்தானே சொல்லி தந்திருக்கிறாங்க. சொந்தமா சொல்லி தரல. நோன்பினுடைய சட்டமாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இதுதானே. பசித்திருக்கணும், தாகித்திருக்கணும், இல்லறத்துல ஈடுபடாம இருக்கணும். நமக்கு ஹலாலான மனைவிதான், நமக்கு ஹலாலான கணவன் தான், அனுமதிக்கப்பட்ட உறவுதான், பாவம் பண்ணல, தப்பு பண்ணல, அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அனுமதிக்கப்பட்டதில் நீ ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். இதான் நோன்பு. இதான நோன்பு. இந்த 3 யாராவது மீறி இருக்கிறீங்களா? இல்லப்பா, நான் ஒரு 40 வயசுல ஒரு 2 கிரில் சிக்கனை கொண்டாந்து வச்சாங்க, அதை பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோணிருச்சு, அல்லாவது என்னவாவது அப்படின்னு அதை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு இங்க இருக்கிற யாராவது சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுவீங்களா? நான் சொல்லுவா? நீங்க சொல்லுவீங்களா? அது நடக்கல. இல்ல, யாருமே இல்ல. மனைவி சமைச்சு வச்சுட்டு பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு சாப்பாடு கொடுக்க போயிட்டா, அப்படி வச்சுக்கிடுங்க. கணவன் மட்டும் வீட்டுல இருக்கிறாரு. பொரிச்ச கறி எப்படி இருக்குது, பிள்ளை சின்ன பிள்ளை அல்லது ஏதோ ஒரு காரணத்துல நோம்பு வைக்கல,
இல்லைன்னா உங்களுக்கு மாதவிடாயி ஏதோ ஒரு காரணத்தினால, அல்லது நீங்கள் பால் கொடுக்கிற தாய்மாரே, இல்ல மாசமா இருக்கிறீங்க, இப்படி என்னமோ ஒண்ணு நோம்புல சலுகை இருக்குல்ல, அப்ப யாருக்காவது சோறு ஆக்கணும். இல்லைன்னா உங்க அம்மாவோ உங்க கணவனுடைய அம்மாவோ வயோதிகர்களா இருந்திருப்பாங்க. அப்ப சமைக்கப்பட்டிருக்கும்ல, மனைவி இல்ல, சாப்பாடு கொடுக்க போயிருக்கா, 22 துண்டு கிடக்கு கோழிக்கறி, எண்ணியா பார்த்திருப்பா, எடுத்து 2 துண்டு ஐசா வாயில போட்டா யாருக்கு தெரியும் அப்படின்னு என்னைக்காவது அது நடந்திருக்குதா? அடிப்படையை புரிஞ்சாதான் உரை புரியும். அப்படி என்னைக்காவது அது நடந்திருக்குதா? அப்படி நடக்கல. இல்ல, யாருமே இல்ல. கொஞ்சம் தூரம் தள்ளி, பெரிய குளத்துல இருந்து கொஞ்சம் தூரம் அப்படி தள்ளி ஆண்டிப்பட்டியில போய் இறங்கி ஒரு 10 ரூபா வாசா பாட்டில வாங்கி கிட்ட பார்த்துட்டு நைசா குடிச்சிட முடியுமா? முடியாதா? முடியும். யாராவது செஞ்சமா? யாருமே செய்யல. நீங்க எவ்வளவு பெரிய குளிர்பானத்தை கொடுத்தாலும், எவ்வளவு தாகம் எடுத்தாலும், எலக்ட்ரீஷியனா இருப்பா, ஏசி மெக்கானிக்கா இருப்பா, பயணத்திலே சுத்திக்கிட்டு இருப்பா, அவனுடைய உணர்வு எப்படி இருக்கும்னா, எப்படா மகரிபு வரும், அல்லாஹ்வுடைய அனுமதிக்கான நேரம் வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்துதானே அந்த நோன்பு வந்து நிறைவு செய்யறா. எவ்வளவு தாகம் எடுத்தாலும் சுருண்டு போய் படுப்பானே தவிர அண்டாவை திறந்து தண்ணியை குடிக்க மாட்டான். ஆணும் குடிக்க மாட்டான், பெண்ணும் குடிக்க மாட்டான். இந்த மாதிரி சின்ன பிள்ளை வேணா யாரும் பார்க்கல, அதுக்கு இன்னும் பருவம் இருக்குல்ல, வயசு இருக்குல்ல, அந்த பிள்ளை செய்யும். பருவத்தை தொட்டதற்கு பிறகு, பருவத்தினுடைய அடிப்படைகளை விளங்கியதற்கு பிறகு, அல்லாஹ்வின் மீது பயம் இல்லாமல் யாராவது சாப்பிட்டு இருக்கோமா? யாராவது தண்ணீர் பருகி இருக்கிறோமா? இல்லதானே? சரி, நமக்கு அனுமதிக்கப்பட்ட மனைவி, நமக்கு அனுமதிக்கப்பட்ட கணவன், வீட்டுல மாமியாரும் இல்ல, மாமனாரும் இல்ல, வீட்டுல பிள்ளைகளும் இல்ல, பகல் நேரத்தில் 2 பேரும் தனிச்சு இருக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நோம்புல சொல்றேன், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த இல்லறத்தை நோக்கி பயணித்தது உண்டா? இல்ல இல்ல, உணர்வு சொல்லுது, மடி அப்படி செஞ்சிடக்கூடாது, அது தப்பு, சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிச்சிடக்கூடாது, இல்லறத்துல ஈடுபட்ட இந்த 3ஐ யாருமே மீறவில்லை. நல்லா விளங்கிக்கிடுங்க, இந்த 3 தான் நோன்பு, இந்த 3ஐ யாருமே மீறவில்லை. அப்ப இறைச்சா வந்துருச்சா இல்லையா? வந்துருச்சுல. இதையா சொல்றான்ல, அவ்வளவுதான். நோம்பு சக்சஸ் தானே? நோம்பு சக்சஸ் தான் இல்லையா? இந்த 3ஐ எந்த பிழையும் இல்லாமல் ஒரு மனிதன் சரிவர நிறைவேற்றி விட்டால் நோன்பு வெற்றியா? வெற்றி இல்லையா? வெற்றியா? அப்படியா? இந்த 3ம் கட்டுப்பாடுகள். இந்த 3 அல்ல நோன்பு. இந்த 3க்கு பின்னால் நிறைய இருக்கிறது, அதுதான் நோன்பு. அப்படிதானே? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக விளக்கினார்கள். யார் தேவையற்ற பேச்சுக்களை விட்டு விலகவில்லையோ, இஸ்லாமிய மார்க்கம் வகுத்திருக்கின்ற அந்த வரம்புகளுக்கு கட்டுப்பட்டு நடக்காமல் இருக்கவில்லையோ, அவர்கள் பசித்திருப்பதாலும் அவர்கள் தாகித்திருப்பதாலும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையுமே இல்லை. வெறும் பட்டினின்னு அர்த்தம். சாப்பிடாம மட்டும் இருக்கிறோம்ல, தண்ணி குடிக்காம மட்டும் இருக்கிறோம்ல, இல்லறத்துல ஈடுபடாம கட்டுப்படுத்துறோம்ல, இது பொது விதிமுறை, இது கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாட்டிற்குள் நின்று வேற என்ன செய்யணும்னா, புறம் பேசாமல் இருக்க வேண்டும், பொய் பேசாமல் இருக்க வேண்டும், சினிமா பாடல்களை கேட்டு நேரத்தை கழிக்காமல் இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை திட்டாமல் இருக்க வேண்டும், பெற்றோரிடத்திலே பேணுதலாக நடக்க வேண்டும், நன்மைக்காக மிக வேகமாக விரைந்து ஓட வேண்டும், தீமைகளை விட்டு மிக தெளிவாக விலக வேண்டும். அதனாலதான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழுத்தம் திருத்தமாக முன்வைத்தார்கள். யார் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் சொன்ன விஷயங்களை விட்டு இந்த நோன்புல விலகவில்லையோ, அவர்கள் பசித்திருப்பதாலும் தாகித்திருப்பதாலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையுமே இல்லை. அப்ப இது பயிற்சி களம், இது பயிற்சி களம் தானே. இந்த களத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயிற்சி தருவதன் மூலமாக அடுத்த மாதத்தில் பொய் பேசுவதிலிருந்து உங்களை விலக்குவதற்குத்தான் இதை உங்கள் மீது விதியாக்கி இருக்கிறான். எதை? இந்த நோன்பை.
சாப்பிடாம இருக்கிறதுக்கு இல்ல, சாப்பிடாம இருக்கிறதுக்காக நோன்பு இல்ல. இந்த சாப்பிடாம இருக்கின்ற பொழுது உணர்வு அலைகள் இருக்குதுல, சிந்தனை அலைகள் இருக்குதுல, அது அப்படி கட்டுப்பட்டு மட்டுப்படுத்தப்பட்டு இருக்கும். ஒருத்தனுக்கு பசி மிஞ்சி ஏதாவது இருக்குதா? ரொம்ப பசிக்குது, 5000 கோடி கட்டு கட்டா கொண்டு வந்து எடுத்து தின்னுடாங்க. திம்மானா திங்க மாட்டானா? திங்க மாட்டானா? ஒண்ணுமே கிடைக்கலன்னா அதான் திம்பா. பேப்பரை தின்னாதான் அந்த வயிற்றை வந்து என்ன செய்யணும், நிறைக்கணும். 5000 கோடி பணத்தை கொடுத்தாலும் சரி, பேப்பர் அள்ளி சுருட்டி போட்டாலும் சரி, வேற என்ன மாதிரியான விஷத்தை கொடுத்தாலும் ஏதாவது உள்ள போய் என் வயிற்றை இது பண்ணிடணுங்கிற உணர்வுள்ளதான இருக்கிறா. அந்த கட்டுப்பாடுகளிலே ஒரு மனிதன் பாவத்தை நோக்கி விரைவதற்கான சூழல்கள் குறைகிறது. அதுதான் அடிப்படை. பசிச்சிருக்கும் போது திருடுவியா? உனக்கு பசிச்சுட்டு இருக்கு, நீங்க அப்படி விளங்கிட கூடாது. பசிக்கிறவன் தானே திருடுறா அப்படின்ற கூடாது, அது வேற. பசித்து பலவீனப்பட்டு இருக்கின்ற நான் ஒரு தவறின்பால் போக மாட்டேன். ரொம்ப பசிக்குதுன்னு வைங்க, ஒரு பெண்ணை பார்த்து இச்சைப்படுவனா? ஒரு தவறின்பால் போவனா? ஒரு பொருளை திருடுவனா? அதுக்காண்டி மெனக்கிடுவனா? ஒரு பாவத்தை செய்வனா? ஒரு நல்ல எனர்ஜியா இருக்கேன்னு வைங்களேன். ஜாயிர் என்ன பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க, இந்த வாத்துக்கு அந்த பொம்பளை அவ்வளவுதான், அது ஒரு கிங்ஸ். அந்த பொம்பளையை பத்தி என்ன சொல்ல போறான்னு தெரியலையடா, ஆர்வமா இருக்குல்ல. அடுத்த கட்ட அதானே, அந்த பொம்பளையை பாத்துக்க, அந்த அவரை பாத்துக்கைய, அவரை பாத்துக்கைய அப்படின்னு சொன்ன உடனே அவரை பார்த்துட்டேன். என்னப்பா பயான் முடியட்டு சொல்றேன், பயான் முடிஞ்சு கிளம்புறக்குள்ள என்னப்பா இரு சாப்பிட்டு முடிச்சோன்னு சொல்றேன். எப்ப நீ என்னப்பா ரொம்ப நேரமா இதையே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற அந்த உணர்வு வருதுல. பசிக்குதுன்னு வைங்களேன், நான் அவரை பாருவேன் அப்படின்னு, நானே பசியோட உட்காந்துக்க, அவரை பாரு இவரை பாருன்னு இருக்க போடாங்க அப்படின்றோம்ல. இதெல்லாம் எதார்த்தம். இவன் நல்லா பூஸ்டா நல்லா எனர்ஜியா இருக்கும் போது ஊர்ல உள்ளவன் மேட்ல பூரா வாங்கி மண்டபத்துக்கு ஏற்றி வச்சுக்கிடுவான். இவன் எனர்ஜி இல்லாம நொந்து செத்து சுண்ணாபாய் இப்படி கிடப்பான்ல, இப்படி கிடக்கும் போது போய் ஏதாவது சொல்லுங்க, ரொம்ப நேரமா தண்ணி கிடைக்காதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அவன் இப்படி செஞ்சா இவன் அப்படி செஞ்சான்னு வந்துட்டு இருக்கிற அப்படி சொல்றோம்ல. இந்த யதார்த்தத்தை விளங்க வேண்டாம். நடைமுறையில் உங்களிடத்துல சில வாதங்களை வைக்கிறேன். அப்ப என்னன்னா, இந்த ரமலானை கண்ணியப்படுத்துதல் என்பது பசித்திருப்பதில் இருக்கிறது, தாகித்திருப்பதில் இருக்கிறது, இல்லற கட்டுப்பாடுகளிலே இருக்கிறது. ஆனால் மற்ற எந்த விஷயத்திலுமே இந்த கட்டுப்பாடுகளை நாம் பேணவே இல்லை. எல்லாருமே பேசுறோம், பொய் பேசுறோம், எல்லாருமே புறம் பேசுறோம், நோன்பை வைத்துக் கொண்டு எல்லாருமே அவதூறு பேசுகிறோம், நோன்பு வைத்துக் கொண்டு தாயை திட்டுகிறோம், அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கிறோம். இதுல ஏதாவது மாறி இருக்குதா? இதெல்லாம் சாதாரண காலத்துல பேண வேண்டிய சட்டம். அவன் வீட்டு வாசல்ல போய் சைக்கிளை நிப்பாட்டுறது மார்க்கப்படி குற்றம். இதுக்கு நோன்பு தேவையா? நோன்பு இல்லாட்டினால் நீ இதை பேணணும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை திட்ட முடியுமா? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் கூட சண்டையிட முடியுமா? சாதாரண காலத்தில் கூட ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு எந்த காரணத்திற்காகவும் சண்டையிடவே கூடாது. இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை. அல் முஸ்லிமோ அகுல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. எவருடைய நாவில் இருந்தும் கரத்தில் இருந்தும் பிறர் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்தான் முஸ்லிம் என்றார் நபி பெருமானார். அப்படி சொன்னாங்கல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு சின்னதா அவன் வீட்டுல என்ன பிரச்சனையோ கூட பேசிட்டு வருவா, வேணும்னு உங்க மேல வண்டி எவனாவது விடுவானா? ஒன்னா இருக்கேன், ஏதோ ஒரு பிரச்சனை, எங்க 1000 ரூபாய் காணாங்க அப்படின்னு என் முன்னாடி போன் அடிக்கிறேன்னு என் மனைவி போன் அடிக்கிறா. 1000 ரூபாய் தான் வச்சிருந்தேன், அதையும் காணாமா, என்ன கவனமா இருக்கிறியா நீ அப்படின்னு கத்திக்கிட்டே நான் வருவேன். வந்தவன் நான் டென்ஷன்ல வண்டியை இடிச்சிருவல்ல, உன்னை போட்டு சத்து சத்துன்னு அடிப்பாங்க 4 பேர் சேர்ந்து. எங்க அடிக்கிற, இடிச்சுட்டான் பாரு, கவனம் இல்லாம வரான் பாரு, வேணும்னு அடிப்பானா? என்ன பிளானா பண்றான்? உன்னை ஆக்சிடென்ட் பண்ணி அவனுக்கு என்ன இன்சூரன்ஸ் கொடுக்க போறாங்களா? இல்ல அரசாங்கத்துல பட்டமளிப்பு விழா வச்சு ஏதாவது நடத்த? இல்ல இல்ல, இந்த கட்டுப்பாடு இருந்திருக்குதா? என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? ஒரு சின்ன சின்ன விஷயம் தானே, எல்லாமே யதார்த்தமாக நடைபெறுகிறது. இந்த யதார்த்தத்தை கடக்க முடியவில்லை. நம்ம பிள்ளை தெரியாம எடுத்து போன கீழே போட்டோம். அட்டிய கேட்டுக்கோங்க, அட்டி வச்சு வெளு வெளு வெளுன்னு வெளுத்துறோம்ல. நம்ம பெத்த பிள்ளை வெளுக்கிறோமா இல்லையா? அடிக்கிறோம்ல. மாமியார் கையை கழுவுறதுக்கு முன்னாடி அப்படியே தட்டையில கழுவுறதுக்கு கைய தரையில கழுவிச்சுன்னு வைங்க, அந்த அம்மா பாவம் செத்துச்சு, அவ்வளவுதான். அப்ப என்ன மாதிரி வாழ்றோம்னு விளங்குதா? இந்த பண்புகளை உருவாக்கி தருவதற்குத்தான் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நம்ம மீது விதியாக்கி இருக்கிற. இறையச்சம்ங்கிறது எங்க இருக்கு? இறையச்சம் சாப்பிடாம இருக்கிறதுலயா இருக்கு? தண்ணி குடிக்காம இருக்கிறதுலயா இருக்கு இறையச்சம்? இறையச்சம் என்பது அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் மார்க்கம் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் பேணி நடப்பதிலே இருக்கிறது. அதற்கா அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வமா ஆத்தாக்கும் ரசூலுக்கு ஹுதுகு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தகு. உங்களிடத்திலே உங்களுடைய தூதுவர் எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். எதை சொன்னாரோ அதை செஞ்சா நோம்ப கண்ணியப்படுத்திட்டோம், எதை விட்டு தடுத்தாரோ அதை விட்டு விலகிட்டா இந்த நோம்ப கண்ணியப்படுத்திட்டோம். இது ரெண்டையும் செய்யாம சாப்பிடல. இந்த சாப்பிடலங்கிறது கூட ஒரு முழுமை கிடையாது. சகர்ல பாத்தீங்கன்னா சுபஹானல்லாஹ் அது வேற லெவல்ல சாப்பாடு போகும் சகர்ல. மத்த நாள் கூட கறி இல்லாம என்னத்தையோ ஊறுகா தொட்டு அப்பளத்தை தொட்டு என்னத்தையா தொட்டு மனுஷன் சாப்பிடுறா. இந்த சகர்ல கறி இல்லாம அவனுக்கு என்ன செய்யாது சாப்பிட. 30 நாள் கறி இருக்கணும். 4:30 மணிக்கு எந்திரிச்சு எப்படிங்க ஊறுகாயை தொட்டு சாப்பிடுறது? அதானே அடிப்படை. 4:30 மணிக்கு சோறு உள்ள இறங்கணும்னா நல்லா டேஸ்டா இருக்கணும், நாக்குக்கு அப்படியே ருசியா தெரியணும், சோறு நல்லா இழுக்கணும். 4 வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அதை கேட்டுக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே பொழுது போகணும். இந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா நாளும் இதை செய்ய மாட்டான். 4 வாழைப்பழம் 2 பேரிச்சம்பழம் சகர்ல சோத்துக்கு, இதுல பால் ஊத்தி ஒரு சோறு, அந்த பால்ல பழத்தை பிணைஞ்சு ஒரு சோறு. யாரையும் குறை சொல்லல, நம்ம சக்தி அவ்வளவுதான். ஒரு நான் பூரா சாப்பிடாம இருக்கணும்னா நல்லா ஹெவியா ஏத்தி வச்சுட்டா தாங்க முடியா அப்படிங்கிற நினைப்பு தப்பா? தப்பு இல்ல. எப்படி நீ 2 சட்டி சோறு திம்ப, இதுக்கு பேர் நோம்பா அப்படின்னு நல்லா கேட்பானா? கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்? இந்த நேரத்துல சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். இந்த நேரத்துக்கு முன்னாடி இந்த நேரத்துக்கு பின்னாடி நீ அண்டாவையே தூக்கி கவுத்துனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதான அல்லாஹ்வுடையது. என்னன்னா செய். அப்படிதான் நம்ம அப்படிதானே நல்லா சாப்பிட்டு திருப்திகரமா நம்மளை செட்டில் பண்ணிட்டு நோன்பு துறக்கும் போது பாத்தீங்கன்னா இவனே ஒரு 20 வடை வாங்கிட்டு போவான். சரியா? பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல்ல வேற வடை கொடுப்பாங்க. அதுல இந்த தர்மத்துல ரமலான்ல மக்கள் மிகைத்து நிக்கிறாங்கல்ல. ஒரு பக்கம் ரோஸ் மில்க் வரும், ஒரு பக்கம் பாதாம் கீர் வரும், ஒரு பக்கம் லெமன் ஜூஸ் வரும், ஒரு பக்கம் சப்ஜா வடை போட்டு ஒரு இதை கொண்டு வருவா, ஒரு பக்கம் பச்சி, ஒரு பக்கம் வடை. எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கஞ்சி 2 கொட்டுறா 3 கொட்டுறா கஞ்சியும் குடிச்சு இந்த வடையெல்லாம் தின்னு அவன் வீட்டுக்கு மிச்சம் 6 வடை 7 வடை எடுத்துட்டு போவான். போதும், ஒரு வடை போதும், ஒரு ஒரு கொட்டுறா கஞ்சி போதும் அப்படிங்கிற ஒரு லெவல்ல நின்றுக்கிறவா இல்ல. அப்ப நம்ம நோம்பு என்ன? அப்துல் ரஹ்மான் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னார். வெறுமனே பசித்திருப்பது இல்லை, வெறுமனே பசித்திருப்பது இல்லை, உடல் கட்டுப்பாட்டுக்கு இல்லை. அழகா சொன்னாரு, உடல் எடையை குறைப்பதற்கல்ல நோன்பு, ஈமானை உயர்த்துவதற்கு தான் நோன்பு. ஈமான் உயர்ந்துச்சா மற்ற காலத்துல சாப்பிடுறதை விட டபுள் மடங்கு சாப்பிட்டு பெருநாளைக்கு 38 சைஸ்ல இருந்த சட்டை 40 மாறிடும். என்னப்பா 38 தானே, நோம்புல அடி வச்சு வெளுத்திருக்கா இல்லையா? அப்ப 40 ஆகும்ல. என்னமா முர்கா சைஸ் 54 தானே, இப்ப 58 வந்துருச்சு. ஐயோ, விருந்து, சகர் விருந்து, லைலத்துல் கதிர் விருந்து, ஜமாத்து விருந்து, ஊர் விருந்து, உறவு விருந்து, இப்படின்னு ரமலான்ல பாத்தீங்கன்னா எந்த கட்டுப்பாடு இது இல்ல. இதெல்லாம் செய்யலாம், இதுல வரம்புகள் இருக்கிறது. இதையெல்லாம் செய்து கொண்டு இதெல்லாம் அல்லாஹ் தடுக்கல. இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லா காலத்திலும் உறங்கியதை போல ரமலானுடைய மாதத்திலும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அப்படியே படுத்துருவான். அப்படி படுத்துறான்ல. நவைத்து சௌமகதி நன்னதாய் பரலி ரமலான காலிகி சனத்தில் இல்லாஹி தாலா அப்படின்னு படுத்துருவா. எழுப்புவாங்க அம்மா, ஃபஜ்ர் தொழுது பாருமா, இந்த தொழுறேன் 5 நிமிஷம் இப்படியே சொல்லி சூரிய உதயமாயிரும். என்ன இறைச்சம், என்ன ரமலானை கண்ணியப்படுத்துறோம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாதாரண காலத்திலே சொல்லுகிறான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. தொழுகை என்பது மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. சாதாரண காலத்துல நோன்பை விடுங்க, தூக்கி ஓரமா வைங்க. நோன்பு இல்லாம தொழுகை கடமையா இல்லையா? ஃபஜ்ர் கடமையா இல்லையா? லுஹர் கடமையா இல்லையா? அதுல வேண்டுதல் இருக்குதா? நம்ம இந்த சாதாரண காலத்திலே நம் மீது தொழுகை கடமையாக்கப்பட்டு அந்த தொழுகையில பேணுதலாக இல்லாத நாம் இந்த ரமலானிலும் அப்படித்தானே நடக்கிறோம். ரமலான்ல இதுல கரெக்டா இருந்து ஏனைய 11 மாதத்தை சரிப்படுத்துவதற்கு அல்லாஹ் இதை பயிற்சி களமாக்கினா இவன் என்ன செய்யறான்?
மார்க் அறிஞர்களுடைய உரையெல்லாம் கேட்டு நல்லா பிரியாணியா சாப்பிட்டு அப்படி படுத்துறான்னா பார்க்க முடியுதுல. ஃபஜ்ருடைய தொழுகை மிஸ் ஆகுதுல. இதுல எங்கன குலத்தை யாராச்சும் உருவாச்சு? நாளை மறுமையில நம்ம இடத்துல இது குறித்து கேள்வி இருக்குது தானே. சாதாரண காலத்துல தொழுகை விட்டா நீ தப்பிச்சிருவியா? தப்பிக்க முடியாது தானே. இன்னைக்கு நம்முடைய பெண்கள் ரமலானுடைய மாதத்துல ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஓரளவுக்கு தொழுகை என்ன செஞ்சிருவாங்க, பேணிடுவாங்க. எல்லாரும் சொல்லல, ஒரு சில நேரங்களிலே, மற்றபடி ஓரளவுக்கு பேணுவாங்கல்ல. இந்த பேணும் போது பாத்தீங்கன்னா கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே என்ன செஞ்சிருவான், இந்தியா பாகிஸ்தானுக்கு மேட்ச். அதனால என்ன செய்வோம்னா, இப்ப தோனி விளையாண்டுட்டு இருக்காப்ல, விராட் கோலி விளையாண்டுட்டு இருக்காப்ல, லொகருக்கு தான் 3:30 மணி வரைக்கும் டயர் இருக்குல்ல. இப்படி லொகர் பாங்கு 12:45 அப்படி வச்சுக்கோங்க. 1:15 பள்ளியாசல்ல தொழுவ. நீங்க வீட்லயே தொழுவுறா இருந்தாலும் 1:30 மணிக்கு தொழுவலாம். ஆனா நம்மளுடைய உணர்வு எப்படி இருக்கும்னா 3:30 மணி வரைக்கும் லொகருடைய நேரம் இருக்கிறது. 3:40க்கு அசருடைய பாங்கு. நம்ம விராட் கோலி அவுட் ஆனாலோ அல்லது இந்த மேட்சை ஜெயிச்சுட்டாலோ இந்த 1:30 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு இந்த ஆண் மக்கள் அப்படியே அமர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த பெண் மக்கள் இன்னைக்கு என்ன நாடகம் ஓடுதுன்னு எனக்கு தெரியல. முந்தி கொஞ்சம் நாடகம் பேரெல்லாம் உரைக்காகவே தெரிஞ்சு வச்சிருந்தோம். இப்ப என்ன நாடகம் கரண்ட்ல ஓடுதுன்னு கூட தெரியல. இந்த சித்தி அது இதெல்லாம் ஓடுச்சுல. லோகருக்கு பாங்கு சொல்லுவாங்க, ஐயலசலா ஐயலல் பலா, ஐயலசலாவது ஐயலல் பலாவாவது. இப்ப மாமியார் நாளைக்கு அவளை வீட்டு விட்டு பத்திர சீனு, இப்ப 10 ரூபா அப்படி. நேத்து அப்படித்தான் ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணி இருக்கிறா. லோகர் 2:30 மணிக்கு தொழுவோம். ஆமா மருமவ மாமியாரு 50 பேர் உட்கார்ந்து பாக்குறோம்ல. நான் நகைச்சுவைக்காக உரை நிகழ்த்தவில்லை. இதை நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு ஒருத்தர் வந்தாரா நல்லா பேசினாரா அப்படின்ட்டு போயிடக்கூடாது. அதற்கல்ல இந்த உரை. ஒன்றிலிருந்து இன்னொன்றை புரிவதுதான் அறிவு. அறிவுங்கிறது என்னன்னா ஒன்றிலிருந்து இன்னொன்றை புரிய வேண்டும், அது அறிவு. அப்ப இதுல இருந்து என்ன புரியணும்? உங்களுக்கு சிரிப்பு வருது, இதை பார்த்து அல்லாஹ் சிரிப்பானா? இந்த நாடகத்தை பார்த்துட்டு தொழுவுண்டான்னு சொன்ன உடனே உங்களுக்கு திருப்பி வருது, அல்லாஹ் உங்களை எப்படி பாப்பா? அட மனுஷ பயலுங்களா, உங்க மேல நோன்பையும் கடமையாக்கி இதுக்கு இந்த பண்பை உருவாக்குங்க என்னதானடா, இதை உங்கள் மீது விதியாக்கி கடமையாக்கி இருக்கிற, இப்பயும் இப்படி தள்ளா இருக்கிறீங்க அப்படின்னு அல்லாஹ் நம் மீது பார்க்கின்ற பார்வை என்ன? அதான சிந்திக்கணும். என்ன கண்ணியப்படுத்துறோம்? எல்லாம் அப்படிதான் இருக்கு. கூடுதலா 2 தட்டை சாப்பிடுறோம், அவ்வளவுதானே. கண்ணியம்லாம் படுத்தல. இலக்கு இருக்குல்ல. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வலிக்குள்ளி விஜுகத்துன் ஹுவம் வல்லீகா, ஒவ்வொருவருக்கும் முன்னோக்குகின்ற ஒரு இலக்கு இருக்கிறது. ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைகளை அதிகமாக திரட்டிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற அல்லாஹ். எல்லாருக்கும் இலக்கு இருக்கு. நீ டாக்டர் ஆவு பிரச்சனையே இல்ல, நீ இன்ஜினியர் ஆவு பிரச்சனையே இல்ல, நீ கலெக்டர் ஆவு பிரச்சனையே இல்ல, நீ சீஃப் மினிஸ்டர் ஆவு பிரச்சனையே இல்ல. இந்த இலக்கு வச்சுக்கலாம்ல, வைக்க கூடாதா? நான் கடைசி வரைக்கும் ஆசாரியாவே இருக்கணுமா? நான் கடைசி வரைக்கும் கொரியர் பாயாவே இருக்கணுமா? நான் ஆபிரகாம் லிங்கன் மாதிரி இந்த நாட்டை ஆளக்கூடாதா? எல்லாம் எல்லாம் எனக்கு தந்திருக்கிறான்ல. நான் பங்களா கட்ட கூடாதா? நான் கார்ல போக கூடாதா? நான் வாட்ச் போடக்கூடாதா? நான் ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்க கூடாதா? ஆப்பிள் போன் வச்சிருக்க கூடாதா? இது எல்லாத்துக்கும் உனக்கு உரிமை இருக்கிறது. அலல் மூசிரி கதருகோ அலல் முக்கதிரி கதருகோ, வசதி உள்ளவே அதுக்கேற்ற மாதிரி வாழு, வசதி அற்றவே அதுக்கேற்ற மாதிரி வாழு அப்படின்னு நல்லா அனுமதி தந்தான்ல. ஆனா இலக்கு என்னவா இருக்கணும்னா, நான் டாக்டரு அதனால தொழுவ மாட்டேன், நான் இன்ஜினியரு அதனால தொழுவ மாட்டேன், நான் இந்த நாட்டினுடைய முதல்வரு அதனால தொழுவ மாட்டேங்க கூடாது. இதுவெல்லாம் ஒரு புறத்தில் இருந்தால் கூட உன்னுடைய இலக்கு நன்மைகளை திரட்டிக் கொள்வதாக இருக்க வேண்டும். நாளை மறுமையில யார் ஜெயிப்பா? நாடகம் பார்த்தவன் ஜெயிப்பானா? கிரிக்கெட் பார்த்தவன் ஜெயிப்பானா? சும்மா சாதாரண பொருளாதாரத்தை இந்த நாடகத்துறையில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த கிரிக்கெட் துறையில் இருக்கக்கூடிய ஆண்களும் திரட்டி கொண்டிருக்கவில்லை. ஒரு ஏழைக்கு பொருளாதார உதவி பண்ணுவானா? சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய கேடுகள் சீரழிவுகள் நடக்குது, அதுக்கெல்லாம் பொருளாதார உதவி செய்யப்படுமா? அப்படிலாம் இல்ல. நம்ம என்ன பார்க்கணும்னா, நமக்கு ரிஸ்க் தந்துகிட்டு இருக்கிற அல்லாஹ்வை விட்டுட்டு ஒரு லைஃபின் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம், லைஃபின் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? ஒவ்வொரு விஷயம் நம்ம ஈர்க்கிறது, அந்த ஈர்ப்பின் பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். அண்ணன் சொன்ன மாதிரி மனுஷன்னா பாவம் செய்வா. அழகான ஒரு உதாரணம், சின்ன பாவத்தை தொடர்ந்து செய்தால் பெரிய பாவம். எவ்வளவு அற்புதமான ஒரு உதாரணம் உங்களுக்கு விளங்குதா? பாவம் சிறுசுனா திரும்ப திரும்ப அப்துரஹ்மான் கூட சொல்லும்போது சொன்னாரு, ஒரு கோட்டை ஒரு முறை போட்டால் அதை அழிப்பது எளிது, அது அந்த கோட்டின் மீது 100 முறை கோட்டுகளை கீச்சு விட்டு ரப்பரை வச்சு அழிச்சுன்னா அது கஷ்டம் தானே.
பாருங்க, ஒவ்வொரு பேச்சாளருடைய உரையில இருந்து ஒரு கண்டென்ட் பாருங்கள, மொத்த உரையும் இந்த ரமலானாவே இருக்கு. அதுக்குதான் இது ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. சரி, வர்ற மக்கள் கஷ்டப்பட கூடாது, இவ்வளவு பெரிய நீண்ட உரையை வச்சுட்டு சாப்பாட்டுக்கு வீட்டுல போய் சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்கு அடிஷனலா சாப்பாடு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆனால் இதை அல்லாஹ் நாடி இருக்கிறான், எல்லாருக்கும் நாட மாட்டான். நல்லா விளங்கிக்கிடுங்க, யாருடைய உள்ளத்திற்குள் எந்த செய்தி போக வேண்டும் என்று அவன் நாடுகிறானோ அந்த செய்தி அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே போகும். கேட்கின்ற காதுகள் எல்லாம் கேட்ட காதுகள் அல்ல. உங்களுக்கு என்ன சொல்றேன்னு, நான் பேசுற எல்லா காதலையும் விழுவும். இதை அமர்த்திட்டேன் வேணா விழாது, அமர்த்திட்டேன். இப்ப விழுவுமா? இப்ப உங்களுக்கு விழுவும், பின்னாடி விழுமா? விழுவாது. இப்ப நான் கேட்கணும்னா இதை போட்டுதான் பேசணும். இதை போட்டு பேசினா எல்லாருக்கும் கேட்கும், வெளியில இருக்கிற தெருல உள்ள மக்களுக்கும் கேட்கும். கேட்கின்ற காதுகள் எல்லாம் இங்கே முக்கியமானவை அல்ல. கேட்ட விஷயத்தை இப்படி ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இப்படி சொல்லி இருக்கிறான், நபி பெருமானார் நமக்கு இப்படி வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் என்று எல்லா விதமான அடிப்படைகளையும் கவனத்துல கொள்றாங்கல்ல, அவர்கள் தான் பயன் பெற்றவர்கள். உடனே விளங்கணும். அப்ப என்ன, முதல்ல விளங்கிக்கிடுங்க, இறையச்சத்தை மேம்படுத்த வேண்டும். லிஸ்ட் எடுங்க. ரமலானை நீங்க எப்படி பயன்படுத்தணும்னா, ஒரு பேனா எடுங்க, ஒரு பேப்பர் எடுங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனங்கள் என்ன, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் என்ன, என்னென்ன நல்ல காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறீர்கள், அப்படியெல்லாம் லிஸ்ட் போடுங்க. பிரமத சமுதாய மக்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இபாதத்துனா என்ன தெரியுமா உங்களுக்கு? தீ மிதிக்கணும். பிரமத சமுதாய மக்களுக்கு இபாதத்துங்கிறது என்னது? தீ மிதிக்கணும், வேல் குத்தணும், அப்படிதானே? 10 சட்டியை தூக்கி முதுகுல மாட்டி அவங்க என்ன செய்யணும்? தேர் இழுக்கணும், இல்லையா அதையால் இழுக்கணும். இதான் இபாதத்து. உங்களுக்கு எது இபாதத்து தெரியுமா? வாசி மக்கரம் மிக அழகாக சொன்னார். அலிஃபுன் கர்ஃபுன் லாமுன் கர்ஃபுன் மீமுன் கர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து நான் சொல்ல மாட்டேன். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. ஒரு அலிஃப் லாம் மீம்ல 30 நன்மை. அதுக்கடுத்து தாலிக்கல் கிதாப் அப்படின்னா தாலு லாமு காஃபு லாமு திருப்பி காஃபு திருப்பி தாலு திருப்பி அலிஃபு திருப்பி பே. எத்தனை எழுத்து இருக்கு? 10 வந்துருச்சா? 10 × 10 100. அலிஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாபுக்கு 130. லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன். இப்படி போகுது சூரத்துல் பக்ரா. 66 பக்கங்கள் கொண்ட சூரா, 67 பக்கங்கள் கொண்ட சூரா, 286 வசனங்கள் கொண்ட சூரா. இந்த சூறாவை அழகா சொன்னாரு. இந்த சூறாவை எல்லாரும் பேசணும், நோட்ஸ் வச்சு பேசிட்டாண்டா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அதான் கண்டென்ட். உண்மைதானே? நான் அவர்கிட்ட ஏறும்போதே சொன்னேன், ரொம்ப அற்புதமா பேசுனீங்க, ஆனால் நான் பேச வேண்டிய விஷயங்களை மையப்படுத்தி பேசிட்டீங்க. அவர் தலைமை நான் கவனிக்கல. ரமலானும் குர்ஆனுங்கிறது அவர் தலைப்பு, அப்ப அவர் அதைத்தான் பேசணும். அதை நீங்க கவனிச்சீங்களாங்கிறது நினைவூற்றதா வச்சுக்கிடுங்களேன், அப்படி எடுத்துக்கிடுங்களேன். அப்ப ஒரு சூரத்துல் பக்ராவை 66 பக்கங்களை 67 பக்கங்களை நீங்கள் ஓதி விடுவீர்களே, ஆனால் எவ்வளவு பெரிய நன்மைகள், எவ்வளவு பெரிய நன்மைகள். மேக கூட்டத்தை போல, பறவை கூட்டத்தை போல நாளை மறுமையிலே உங்களுக்காக அந்த சாட்சி சொல்லும். உங்க அப்பா வந்து சொல்லுவாரா? உங்க அம்மா வந்து சொல்லுவாங்களா? உங்க அண்ணன் தம்பி வந்து சொல்லுவானா? உங்க தோழன் வந்து சொல்லுவானா? யாரும் வர மாட்டாங்க. நீங்கள் சூரத்துல் பக்ராவை ஓதினால் திருமறை குர்ஆன் வந்து மன்னரையிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். மேக கூட்டங்களை போல, பறவை கூட்டங்களை போல உங்கள் மீது அமைதி இறங்குகிறது. திருக்குர்ஆனை ஓதுகின்ற பொழுது என்ன நடக்குதுன்னு நபி பெருமானார் சொல்றாங்கன்னா, வானவர்கள் தங்களுடைய இறக்கைகளால் உங்களை எப்படி சூழ்ந்து விடுவார்கள். இப்பயும் அதான் நடக்குது. திருக்குர்ஆனை ஓதும் போதுன்னு ஒரு ரிவாயத் வருது, மார்க்க உரைகள் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகின்ற சபை அப்படின்னு வருது. இங்க இருந்து வானவர்கள் அப்படி ரெக்கைகளால் உங்களை அப்படி மூடிடுவாங்க. எங்க வரைக்கும் மூடுவாங்க தெரியுமா? முதல் வானம் வரைக்கும் அப்படி மூடிடுவாங்க. உங்கள் மீது அமைதி இறங்குது. அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசப்படுகின்ற மார்க்க சபைகளிலே இது நடக்கிறது. திருமறை குர்ஆனை ஓதுகின்ற பொழுது இது நடக்கிறது அப்படின்னு நபி பெருமானார் சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் திருக்குர்ஆனை தொட்டதே இல்லை. அப்ப லிஸ்ட் திருக்குர்ஆன் ஓதிடணும், குர்ஆனை கட்டாயமா முடிக்கணும், ஏதாவது சட்டம் இருக்கா? ஹத்தம் தமாமா
அத்தம் தமாம் தானே அது, அப்படிதானே சொல்லுவீங்க. குரானை முடிக்கிறதுக்கு பேர் என்னது? அத்தம் தமாம் அப்படிதானே சொல்லுவாங்க. அத்தம் தமாம்னு ஒண்ணு இல்ல, அத்தம் தமாம் பண்ணியே ஆகணும் அப்படி இருக்கா? இல்ல இல்ல, இந்த உங்களுக்கு ஓதவே தெரியாது. இந்த ரமலான் மாசத்துல டெய்லி அரை பக்கமா ஓதி 30 நாள்ல அவ்வளவு போதும்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தருகிறார்கள், அஹபுல் அமாலி அலல்லாஹி அஹபுல் அமாலி இலல்லாஹி அத்துமுகா இன்கல்ல. அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்ன தெரியுமா? சின்னதா இருந்தா கூட தொடர்ந்து செய்யறதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. நீ 6 பக்கம் ஓதுனியா 60 பக்கம் ஓதுனியாங்கிறது அல்லாஹ்வுடைய பார்வை இல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்க உன்னுடைய நேரத்தில் எவ்வளவை நீ அல்லாஹ்வுக்காக கொடுத்தாய் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. வேலைக்கு போகணும், 1/2 மணி நேரம் வேலை பார்த்துட்டு 15,000 ரூபாய் சம்பளம் தாங்கன்னு கேளுங்க, தருவானா? எவனா தருவானா? என் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வரும், 1 லட்ச ரூபாய் ஃபீஸ் கட்டிடுற, ஆனா 10 நிமிஷம் தான் வரும் அப்படின்னு சொல்லுங்க. பள்ளிக்கூடத்துல போய் கூட்டு போ அப்படின்றோம். 10 நிமிஷம் வருமா? வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்றான்ல. ஒரு அலுவலகத்துல போய் 10 நிமிஷம் தான் போய் வேலை வைப்பேன், ஆனா எனக்கு 10,000 விளக்குமாறு பிஞ்சு போயிடுறான் சொல்லுவான்ல. இப்போ உலகத்தில் ஒரு வெறும் 10,000 ரூபாய்க்கு ஒரு சாதாரண ஆனாவண்ணா படிக்கிற கல்விக்கு, எல்கேஜிக்கு சொல்ற, 10ஆம் 12ஆம் சொல்லல, எல்கேஜி படிப்புக்கு 3.5 வயதுடைய பச்சை பிள்ளை, சின்ன பிள்ளை தானே அது, அது அம்மா கைக்குள்ள நின்றுகிட்டு இருந்தா அந்த பிள்ளைய பாருங்களேன், அந்த அம்மா பாவம் அதுல இருந்து ரொம்ப கஷ்டப்படுது, ஒண்ணுமே சொல்லவும் முடியாது, அவங்கள சொல்லல, அந்த கஷ்டத்தோடு அந்த பிள்ளையை வைத்துக் கொண்டு அவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். அது ஒரு தர்ம சங்கடமான நிலை. அது என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் அது ஒரு சுவை. தாய் பிள்ளையை வைத்திருப்பதும் பிள்ளை தாயை நாடுவதும் ஒரு மகத்தான சுவை. அந்த சுவையை நீங்களும் இழந்து அந்த பிள்ளையை இழந்து பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விட்டுருக்கோம்ல, பாதி நேரம் அங்க படுத்து தூங்கும். பல்வாடியில பாக்குறோம் தானே, இந்த ஆனாவனாவை படிக்கிறதுக்கு 8 மணி நேரம் பள்ளிக்கூடத்துல போய் விடுறாங்க. 3 வயசு பிள்ளைய இந்த அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு வரிசையில நின்று 50,000 ரூபாய் கொடுத்து 60,000 ரூபாய் கொடுத்து அப்படித்தானே, அப்படித்தான் இந்த பிள்ளைய விடுறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பிள்ளைய பிரியிறோம். அந்த பிள்ளை கஷ்டப்பட்டுட்டு வருது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு, அலுவலகத்துக்கு, எல்லாத்துக்கும் 5 நிமிஷம் தான் ட்ரெஸ் துவைப்பேன், துணி 5 நிமிஷம் தான் சமைப்பேன் அப்படின்னு முடிவெடுங்களேன். சமைக்க முடியுமா? 5 நிமிஷம் தான் என் டயம், சமைக்கிற டயம். சோத்தாலே அரிசியை களைய கூட முடியாதுல்ல. 5 நிமிஷத்துல ஏதாவது செய்ய முடியுமா? 5 நிமிஷம் தான் குளிக்கிற கிட்ட 5 நிமிஷம். 5 நிமிஷம் எப்படி குளிப்பாங்கிற எந்த ஒரு விஷயத்தை எடுப்பா. ஆனா அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு மட்டும் 5 நிமிஷம் தான். அரை பக்கத்துக்கு மேல ஓத முடியாதுங்க. 5 வேலை எனக்கு, துவைக்கிறது வேலை, குளிக்கிறது வேலை, சமைக்கிறது வேலை, பிள்ளைய பாக்குறது வேலை, பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது வேலை, கணவனை பாக்குறது வேலை, மாமியாரை திட்டுறது வேலை. இது எல்லாம் வேலை. அல்லாஹ் புகழ்றது வேலையிலே வராது. ஆனா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த மனித வர்க்கத்தையும் இந்த ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. சமைக்க அவனை படைச்சாங்க, என்னை வணங்க படைச்சேன் அப்படிங்கிற அல்லாஹ். இது ஒரு சமையல், உனக்கு சாப்பாடு வேணும்ல, என்னை வணங்கிட்டு இருக்கிறவனுக்கு சாப்பாடு வேணும்ல, அப்ப சமைக்கிற அறிவை தந்திருக்கிறேன். சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டாலும் என்னை வணங்குறதை விட்டுட்டு சமையல்ல கவனம் செலுத்த கூடாது. அதனை பேசிக்கதானே அடிப்படை. ஆனா பாத்தீங்கன்னா ஆசிப் பிரியாணி, அந்த பிரியாணி, இந்த பிரியாணி, ஊர்ல இருக்கிற எல்லா பிரியாணி கடைக்கு போய் சாப்பிட்டுவா, பள்ளிவாசலுக்கு மார்க்க விஷயங்களுக்கு நேரம் கொடுக்க மாட்டான். அப்ப விளங்குகிறது இறையச்சம் என்பது எங்க இருக்குன்னா, ரமலானை கண்ணியப்படுத்துறதுங்கிறது எங்க இருக்குன்னா இறையச்சத்தை அதிகப்படுத்துவதில் இருக்கிறது. அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா வரம்புகளை விதிங்க. என்னென்னலாம் நம்ம நன்மைகளை இழந்திருக்கிறோம், எப்படி எல்லாம் இது பண்ணலாம். அலிஃப் லாம் மீம்னு சொன்னாலே 30 நன்மை கிடைக்குதுன்னா, தீ மிதிக்காம கிடைக்குதுன்னா, வேல் குத்தாம கிடைக்குதுன்னா, இது எவ்வளவு பெரிய பாக்கியம் நினைச்சு பார்க்கணும்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய மனைவியினுடைய வாயில் நீங்கள் ஊட்டுகின்ற ஒரு கவலை உணவு இருக்கிறது, அது தர்மம் செய்த கூலியை பெற்று தருகிறது அப்படின்னாங்க. நீங்க எத்தனை ஆம்பளை தன் மனைவிக்கு சோத்தள்ளி வாயில ஊட்டி விடுறா? கல்யாணம் முடிக்கிற அன்னைக்கு போட்டாக்கு போஸ் கொடுக்க சொல்லி கேமராமேன் சொல்லுவாரு, வாயில இப்படி ஊட்டின மாதிரி போட்டா எடுப்பாங்க இல்ல, அவ்வளவுதான். அந்த ஒண்ணுதான் 60 வருஷம் வாழ்ந்து முடிச்சிருக்கோம். 2வது ஊட்டுப்பா அப்படின்னா, அன்னைக்கு போட்டோகிராஃபர் சொன்னான்ட்டு ஊட்டினேன், சிரிப்பு காட்டல. நான் இப்படி பேசுறேன், நீங்க தப்பா எடுத்துக்கிடாதீங்க, சிந்திக்கணும், நீங்க சிந்திக்கணும். இப்படி கொடுத்தால, இது என்னைக்கு கொடுத்தா, இது இபாதத்துன்னு
தினம் தானே கொடுப்பான்ல, காலையில கொடுப்பான்ல, மத்தியானம் கொடுப்பான்ல, நைட்டு கொடுப்பான்ல. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் மனைவியினுடைய வாயில் நீ ஊட்டுகின்ற ஒரு கவலை உணவு இருக்கிறதே, அதை கூட நீ அப்பமாக கருதி விடாதே, தர்மம் செய்த கூலி இருக்கிறது. அன்பு பெருகுவதற்கு நபி பெருமானார் காட்டிய வழிகள் இதெல்லாம் இபாதத்துன்னு தெரியுமா? இதெல்லாம் இபாதத்துன்னு நம்ம பார்த்தோமா? சலாம் சொல்றோம், சிரிச்சுக்கிட்டே சலாம் சொல்லுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இங்க சிரிச்சுக்கிட்டே சலாம் சொல்ற எத்தனை பேர் இருக்கிறா? 7 ஆண்டுகள் படித்த உலமாக்கள் கூட சின்ன பிள்ளை சலாம் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. என்னது அஸ்ஸலாமு அலைக்கும்க்கு பதில் இப்படியா? இது எந்த நபி சொல்லி கொடுத்தாரு? பாக்குறோம்ல, என்னன்னு விளங்குதா உங்களுக்கு? நன்மை விளங்கி இருந்தா அந்த சின்ன பிள்ளைக்கு நபி பெருமானார் கிரேக்க ரோமாபுரி சாம்ராஜ்யமே நடுநடுங்குகின்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அரசர் நபி பெருமானார் இது மாதிரி சின்ன பிள்ளை சலாம் சொல்லுவதற்கு பதில் சொல்வார்கள், முந்திக் கொண்டு அந்த சின்ன பிள்ளைக்கு சலாம் சொல்வார்கள். இதெல்லாம் நம்ம ஏன் செய்யல? நான் ஒரு பேச்சாளர், நீங்க ஒரு எழுத்தாளர், நீங்க ஒரு பெரிய அதிகாரம் படைச்சவரு, நீங்க கவுன்சிலரு, பெரிய ரெடிமேட் கடை வச்சிருக்கீங்க, 10 கார் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த பிள்ளைக்கு எப்படி சலாம் சொல்றது? நான் யாரு? அதானே, நீ யாரா வேணாலும் இருப்பா, சலாம் சொன்னா நன்மை இல்ல. நீ யாரா வேணாலும் இரு, சலாம் சொன்னா நன்மை இல்ல. அப்ப அந்த அந்த பார்வை நமக்கு வரல இல்ல. அப்ப எல்லாம் இபாதத்தில் விளங்குச்சுன்னா இதெல்லாம் திரட்டுனா இதுதான் நோம்பு. நோம்புல எல்லாத்துலயும் பார்க்கணும். அடுப்புல சமைச்சுக்கிட்டு நிற்கும் போது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தின்னு ஒரு 100 தடவை சொல்ல முடியாதா? சொல்ல முடியும்ல? பாட்டெல்லாம் முணுமுணுத்துக்கிட்டே தானே சமைக்கிறோம். அப்படிதானே? வாக்கிங் போகும்போது ஹெட்போனை மாட்டி பாட்டு கேட்டுக்கிட்டே தான் வாக்கிங் போறீங்கடா, தூக்கி சனியனை தூர போட்டுட்டு போலாம்ல. அப்ப யாவது நிம்மதியா? இயற்கைய அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல, மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இப்படி போய்கிட்டே இருக்கும்போது வானத்தை பார்ப்பாங்களா, பூமியை பார்ப்பாங்களா, கடலை பார்ப்பாங்களா, மலையை பார்ப்பாங்களா, நீர்வீழ்ச்சியை பார்ப்பாங்களா, நட்சத்திரத்தை பார்ப்பாங்களா, பார்த்துட்டு சொல்லுவாங்களா, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா இதில் எந்த ஒன்றையும் நீ வீணாக படைக்கவில்லை. நீ ஹெட்போனை மாட்டி இளையராஜா பாட்டையும் ஏரமன் பாட்டையும் அனிருத் பாட்டையும் கேட்டு போனா இந்த வானத்தை பார்த்து அல்லாஹ்வை நீ எப்படி புகழுவ? இந்த பூமியை பார்த்து நீ எப்படி அல்லாஹ்வை புகழுவ? இந்த மலையை பார்த்து எப்படி அல்லாஹ்வை புகழுவ? இந்த கடலை பார்த்து எப்படி நீ அல்லாஹ்வை புகழுவ? உன்னுடைய சிந்தனை ஓடுமா? முத அல்லாஹ்டா யாரு, அவன் நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய அதிகாரம் என்ன, இதெல்லாம் விளங்குமா? அப்ப சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி நபி பெருமானார் சொல்லித் தருகிறார்கள், எவர் ஒருவர் ஒரு நாளில் 100 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி என்று சொல்வாரோ கடல் நுரையளவுக்கு பாவம் இருந்தால் கூட அவருக்கு அது மன்னிக்கப்பட்டு விடும். கடல் நுரையளவுக்கு பாவம் செஞ்சிருப்போமா? ஃபர்ஸ்ட் செஞ்சிருப்போமா? இல்லையா? செஞ்சிருப்போம். உங்களுடைய கண் அசைவையும் நாம் பதிவு செய்து வைக்கிறோம் அப்படிங்கிற அல்லாஹ். கண் அசைவு. எனக்கு அக்ரம் பாய ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வைங்களேன். உதாரணத்துக்கு எனக்கு வாசிம் அக்ரம ரொம்ப பிடிக்கும். நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஜாயிர் பாய் வர்றாரு, ஜாயிர் பாய் எனக்கு பிடிக்காது உதாரணத்துக்கு, அப்படி வச்சுக்கிடுங்க. நான் அப்படி அக்ரம்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு வைங்களேன், இங்க ரெக்கார்டு ஜாடையா காட்டுற நீ, குர்ஆன் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுடைய கண் ஜாடையையும் நாம் விட்டு வைக்க மாட்டோம், அனைத்தும் பதிவேட்டிலே இருக்கிறது. ஃபமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரர் வமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரர். அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார், அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பார். அணு அளவு நன்மைனா என்னது? அணுன்னா முதல் என்னது? ஒரு அலிஃபுக்கே 10 நன்மைன்றாங்க ரசூலுல்லாஹ். அணுன்னா என்னத்தை கொண்டு வர போறானோ தெரியலையே. அணு அளவு தீமை இருக்குல்ல, என்னது அணு அளவு தீமை? சொல்லுங்க யாராவது ஒரு ஆளு. உலகத்துல எந்த மேதையால் இந்த வசனத்துக்கு வியாக்கியானம் கொடுக்க முடியாது. அணு அளவு தீமைனா என்னது? அணு அளவு தீமைண்டா கண்களுக்கே புலப்படாதது. அணுன்னா சிறுசு தானே, அணுன்னா அரிசியை விட சிறுசு அப்படிதானே, ரொம்ப மைக்ரோ. அந்த ஒரு அணுல இருந்து இந்த பிரபஞ்சத்தை வெடிச்சு செதற வச்சிருக்கிறாள் அல்லாஹ். இந்த அணுக்குள்ள அவ்வளவு இருக்கிறதே. அணு அளவு நன்மை, அணு அளவு தீமை நாளைக்கு விசாரணையில மையப்படுத்தப்படும்னா என்ன வாழ்றோம், எத்தனை ஆண்டுகள் நம்மை கடந்து சென்று இருக்கிறது. ஏட்ட தூக்கி நம்முடைய கைகளில் கொடுக்கின்ற பொழுது எல்லா ரமலானும் பாடுபட்ட ரமலானாகவே இருந்திருக்குமானால் பசித்திருந்து என்ன பயன், தாகத்திருந்து என்ன பயன்? அதுல கூட அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்களேன். நீங்க மனுஷனா சில தப்பு பண்ணிருவீங்கன்றதான் தப்பு பண்ணக்கூடாது, அதோ நோம்பு.
அதை மீறி மனிதனாக நீங்கள் சில தவறு செய்து விடுவீர்கள் என்பதற்காகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பு முடிந்ததற்கு பிறகு நோன்பு பெருநாள் தர்மம் என்று 2.5 கிலோ அரிசியையோ கோதுமையையோ கொடுத்து நோன்பிலே உனக்கு ஏற்பட்ட பாவத்திற்கான பரிகாரமாக ஆக்கிக்கொள் அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். உங்க மேல வச்சிருக்கிற கருணை விளங்குதா? உங்க ரப்பு இருக்கிறானே, அவன் உங்களை படைச்சான். உங்களுடைய தாயின் கருவறைக்குள்ளே நீங்கள் இருக்கின்ற பொழுதே நீங்கள் யார் என்பதை நாம் அறிவோம் அப்படிங்கிறானே, அந்த ரப்புக்கு தெரியுது. என்னதான் இறைச்சவாதியா நீ ஆவ சொன்னாலும், என்னதான் கட்டுப்பட்டு வாழுன்னு சொன்னாலும், உன்னை நான் பலவீனமா படைச்சிருக்கிறல்ல, நீ இப்படி அப்படி அப்படி இப்படிதான் இருப்ப. அதனால எனக்காண்டி பசிச்சிரு, எனக்காண்டி தாய்த்திரு, எனக்காண்டி குரான் ஓது, எனக்காண்டி பொய் சொல்லாத, எனக்காண்டி அவதூறு சொல்லாத, எனக்காண்டி கட்டுப்படு, இப்படி எல்லாத்தையும் சொல்லி இதில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன பலவீனங்களை களைவதற்கு வெறும் 2.5 கிலோ அரிசி 30 நாள் க்ளோஸ் பவர். 30 நாள் நோம்புல சின்ன சின்ன நடந்திருக்குல்ல எல்லாம். அப்படின்னா இவனுடைய கருணைக்கு நம்ம எப்படியான ஒரு சஜிதால கடந்திருக்கும், கிடக்கணும். எல்கேஜி பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துல சீட்டு கிடைக்கிறதுக்கு வரிசையில 4 நாளா நிக்கிறோம் தானே, அல்லாஹ்க்காக அப்படி நிக்கிறோமா? அப்படி இல்ல இல்ல. அப்ப நம்ம என்ன விளங்கணும்னா, இறை அச்சம் இதுதான் அடிப்படை. இந்த இறையச்சத்தை உருவாக்குவதற்கு தான் அல்லாஹ் நோம்ப கடமையாக்கி இருக்கிறாங்க போது, இந்த இறையச்சத்தை உருவாக்கினால்தான் கண்ணியப்படுத்தணும்னு அர்த்தம். இறையச்சத்தை உருவாக்கல, அப்ப எப்படி ரமலானை கண்ணியப்படுத்தினதா? யோசிச்சு பாருங்க. எல்லாத்திலும் இறையச்சத்தை உருவாக்கணும்ல. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். மனிதர்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? உங்களிலே யார் இறையச்சம் படைத்தவராக இருக்கிறாரோ அவர்தான் மனிதர்களிலேயே சிறந்தவர். யார் சிறந்தவரு? வெள்ளச்சட்டையா போடுவாரு, அவரா சிறந்தவரு? என்ன போட்டால் வெள்ளையா போடுவாரு, அவர் சிறந்தவரா? பெரிய பொருளாதாரத்துல புலம்புவாரு, அவர் சிறந்தவரா? நல்லா பேசுவாரு, அவர் சிறந்தவரா? நல்லா எழுதுவாரு, அவர் சிறந்தவரா? இப்படி சிறந்த தன்மைன்னு நம்ம சில வச்சிருக்கிறோம்ல. அல்லாஹ் என்ன சொல்றானா, சிறந்தது எது தெரியுமா? அல்லாஹ்வை எவன் பயப்படுறானோ அவன் தான் சிறந்தவன். பயப்படுறியா? எல்லாத்தையும் பயப்படும். அப்ப நம்ம என்ன விளங்கணும்னா, இந்த இறையச்சம் தான் நோன்புக்கான அடிப்படை. இந்த இறையச்சத்தை உருவாக்கவில்லை என்றால் நாம் ரமலானை கண்ணியப்படுத்தவில்லை என்பது விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இப்ப இந்த இறையச்சத்தை எவ்வளவு நேரம், இந்த இறையச்சத்தை எப்படி உருவாக்குறது? ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. எப்படி உருவாக்கணும்? இந்த இறையச்சத்தை உருவாக்கணும். நோன்பு பத்தலையில 10 பத்தலையா? நோன்பு உண்மையிலே பத்தல. 10ச்சுன்னா உருவாயிருக்கும், நோன்புல உருவாகல. அப்ப இன்னொரு வழி இருக்குன்னு அர்த்தம். அது என்ன? குர்ஆனோடு தொடர்பு வைக்க வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், ஆமனு ஃபஸாதத்துகும் ஈமானன் வஹும் யஸ்தபிரூன். நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இந்த வேதம் தான் அவர்களுடைய நம்பிக்கையை இன்னும் இன்னும் அதிகமாக்கியது அப்படிங்கிறான் அல்லாஹ். வேதத்தை படி, அதான் ஈமான வசத்துவம். அதுதான் உனக்கு இறையச்சம்டா என்னன்னு சொல்லி தரோம். இவாத்துக்கு 3 வருஷத்துக்கு நீ பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியாது. 2 ஆண்டு தான். 2 ஆண்டை தாண்டி எவ்வளவு குண்டாகணும் உன் பிள்ளைக்கு பால் கொடுக்கிறதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறியதாகி விடும். வரம்பு உருவாயிரும்ல. சொல்லி தருது. பால்குடி சட்டம் 2 ஆண்டு என்று சொல்லி தருகிறது. நான் பெத்த 2 பிள்ளை, ஒரு பிள்ளை மேல பாசம் உயிரா இருக்கேன், ஒரு பிள்ளை மேல வெறுப்பா இருக்கேன். எனக்கு 1 கோடி ரூபாய் இருக்கு, இப்ப பிரிச்சு கொடுக்கணும், உனக்கு கிடையாதா, உனக்கு 1 கோடிடா அப்படின்னு நீ சொல்லிடாத. அது அநியாயம். 2 பேருக்கு 50 லட்சம் பிரிச்சு கொடு. இதை குர்ஆன் சொல்லி தருதா இல்லையா? வயலுள்ளி குள்ளி உமசத்தில் உமசா. குறை கூறி புறம் பேசக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான் அப்படின்னு யார் சொல்லி தர்றா? திருமறை குர்ஆன் சொல்லி தருகிறது. நாளை மறுமையிலே சில மனிதர்கள், பெண்கள் ஆண்கள் எல்லாம், யார் என்ன சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு, நாங்களும் உங்களை நெருங்கி விட்டோம். பெண்கள் தான் புறம்பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த பேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இந்த ஆண்ட்ராய்டு போன் வந்ததுக்கு பிறகு உங்களை எல்லாம் மிஞ்சி நிக்கிறோம் நாங்க. அது உண்மைதான், மறுக்க முடியாது. ஆண்களும் பெண்களும் செம்பினாலான நகங்களை கொண்டு தங்களுடைய முகத்தில் எப்படி கீழ்ச்சி கொள்வார்களாம், கிழிச்சிருவாங்க, அப்படி முகத்தை கிழிச்சிருவாங்க. செம்பினாலான நகம், யோசிச்சு பாருங்க. நீளமா செம்பினாலான நகத்தை கொண்டு அவர்கள் முகங்களிலே கீழ்ச்சி கொண்டிருப்பார்கள். இதை மெகராஜுடைய பயணத்திலே நபி பெருமானார் டெமோவா பார்த்துட்டு வர்றாங்க. இவர்கள்லாம் யார்?
அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதிலளிக்கப்படுகிறது. இவர்கள் யார் என்றால் பூமியிலே தன் சகோதரர்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டவர்கள். மனுஷ மாமிசம் சாப்பிடுவோமா? யாராவது சாப்பிட்டுருக்கமா? அகோரி இருக்கிறான்ல, அவன் பாத்தீங்கன்னா அந்த காசி மதுரை மாதிரி இடத்துல இப்படி ஓடி வர்ற செத்த பணம் இருக்குல்ல, அதை இப்படி பிடிப்பான், கை போட்டு தனியா கலண்டு வந்துடும். சன் டிவில போட்டானே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குங்களே, 15 வருஷத்துக்கு முன்னாடி போட்டா, அதெல்லாம் இன்னைக்கு யூடியூப்ல கிடக்கும், போய் பாருங்களேன். 2 நாளைக்கு சோறு திங்க முடியாது. அது நீங்க யூடியூப்ல சும்மா அவன் திங்கிறத பார்த்தாலே 2 நாளைக்கு சோறு திங்க முடியாது. மனித மாமிசத்தை சாப்பிடக்கூடிய இருக்கிறார்கள், அகோரிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் உதாரணம் சொல்றான். அவன்லாம் யாருன்னா, புறம்பேசினவெல்லாம் யாருன்னா, புறம்பேசின பெண்லாம் யாருன்னா மனித மாமிசம் சாப்பிட்டவர். அவர்கள் தான் தங்களுடைய ரகங்களா. இதெல்லாம் படிக்க 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 அப்படி பயம் காட்டும் பாருங்க, பயம் காட்டும்ல. நாளை மறுமையிலே உங்களுக்கான வேதனை என்ன, உங்களுக்கான தண்ணி என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அம்மா எத்தசாலும் எடுத்து படிச்சு பாருங்க. 30வது ஜுஸ் முழுக்க திருமறை குர்ஆன் பயம் காட்டுகிறது. எப்படி பயம் காட்டுகிறது? சீலையும் சலத்தையும் அவர்கள் உங்களுக்கு உணவாக தருவார்கள். அப்படி கண்ணை பொத்தி கற்பனை பண்ணுங்க ஒரு செகண்ட். டீ பிரேக் மாதிரி வச்சுக்கோங்களேன். கண்ணை பொத்தி அப்படி கற்பனை பண்ணுங்க. நம்ம மறுமைக்கு போயிட்டோம், நரகத்துல விழுந்துட்டோம். நம்ம முன்னாடி தண்ணீர்னு கேட்கிற மாலிக்தை கேட்போமா? நரகத்தினுடைய காவலாளி மாலிக் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் கேட்போம், மாலிக்கே எங்கள் மீது சிறு தண்ணீரை ஊற்றுங்கள், எங்களுக்கு தாகமாக இருக்கிறது, எங்களுக்கு தண்ணீரை தாருங்கள் அப்படின்னு கேட்கும் போது சீலையும் சலத்தையும் கொதி நீரையும் அவர்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதை படிச்சாதானே பயம் வரும், இதை படிச்சாதானே பயம் வரும். அப்துல் ரஹ்மான் அவர்கள் பேசுகின்ற பொழுது சிசிடிவி கேமரா, ஒரு சாதாரண சிசிடிவி கேமராக்கு பயப்படுறீங்க, மனுஷன் பயப்படுறானா இல்லையா? இங்க கேமரா வச்சிருக்குன்னா கால் மேல கால் கூட போட மாட்டான். தலையை சொரியும் போது கூட பார்த்து யோசிச்சுக்கணும். கேமரா வச்சிருக்காங்க, தலையை சொரிஞ்சோம்னா அசிங்கமா தெரியும். தெரிஞ்சானடா அசிங்கமா தெரியும், மாப்பிள்ளையா பாக்குறாங்க சிசிடிவி கேமரால, சொரிய மாட்டாரு இவரு. ஏன்னா கேமரா இருக்குல்ல, அது நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. இப்படி ஒண்ணும் இல்லாததுக்கு ஏன் உன்னை விசாரணை பண்ணுவா? விசாரணைக்கு தகுதியற்ற ஏதேனும் குற்றம் இருந்தாலே ஒழிய உன்னை அழைத்து விசாரிக்கப்படாத ஒரு சாதாரண சிசிடிவி கேமராவுக்கு நீ இவ்வளவு பயப்படுவாயானால் சர்வ வல்லமை படைத்த இறைவன், அர்ஷின் மீது அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன், அவனை கண்டு நீ பயப்படணும்ல. வஜா ரப்புக்க வல்மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குகள் அணிவகுக்க அந்நாளிலே உன்னுடைய எஜமானன் அப்படி வருவான், அர்ஷின் மீது 8 வானவர்கள் சுமக்க உங்களுக்கு முன்னால் வருவான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. திருமறை குர்ஆன் சொல்லுதுல, கற்பனை பண்ணுங்க. அல்லாஹ் யாரு? அவன் யாரு? பார்க்கலையே. அவன் எப்படி இருப்பான்? அவனுடைய பிரம்மாண்டம் என்ன? அவனுடைய ஒரிஜினாலிட்டி என்ன? இதெல்லாம் உணரணும்னா குர்ஆனை பார்க்கணும். அது பயம் காட்டும், குர்ஆன் பயம் காட்டும். ஆதம் நபினா யாரு சொல்லி கொடுக்கும். ஆதம் நபி முதலில் செய்தது நன்மையா தீமையா சொல்லி கொடுக்கும். இப்லீஸ் யாரு? அவன் என்ன பண்ணா? ஆதம் நபி செய்த தவறுக்கு அவரை எப்படி விடை கண்டார்? இப்லீஸ் செய்த தவறுக்கு அவன் எப்படி விடை காணாமல் போனார்? எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும். நூஹ் நபி யாரு? இப்ராஹிம் நபி யாரு? இஸ்மாயில் நபி யாரு? ஈசா நபி யாரு? உலகம் எப்படி அழிய போகுது? என்ன மாதிரி அழியும்? மன்னரையில் என்ன நடக்கும்? மர்மையில் என்ன நடக்கும்? சொர்க்கத்துல என்ன இருக்கும்? இதெல்லாம் யார் சொல்லி தர்றது? எப்ப இதெல்லாம் தெரியும்? ஆசைப்பட வேண்டும், அச்சப்பட வேண்டும். அதனை சொர்க்கத்தின்பால் ஆசைப்பட வேண்டும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்களேன். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கூப்பிடுறா. 3 வரையில நிகழ்த்த மாட்டேன், பயப்படாதீங்க, முடிச்சிடறேன். இப்ப எல்லாத்தையும் தாண்டி உணவின் மீது ஒரு நாட்டம் நமக்கு கண்டிப்பா வந்திருக்கும் தானே. டயர்டாகவும் ஆயிருப்பீங்க. ஒன்று டயர்டா இருப்பீங்க, இன்னொன்று பசி ஏற்பட்டிருக்கும். நான் முடிச்சிடுறேன். உங்களுடைய உணர்வுகள் எனக்கு புரிகிறது. ஒரு 2-3-5 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுறேன் வைங்களேன். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வானம் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தின்பால் விரையுங்கள் அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. இந்த வசனத்தை நபி பெருமானார் உஹது யுத்த களத்திலே ஓதி காட்டுகிறார்கள். ஓதி காட்டின உடனே ஒரு சஹாபி ஒரு பேரித்தங்கனியை கைகளிலே வைத்திருக்கிறார். அந்த பேரித்தங்கனிகளை கடித்திருக்கும் போது இந்த வசனத்தை நபி பெருமானார் சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு ஒரு பேரிச்சம்பழம், இந்த பேரிச்சம்பழத்தை இப்படி கடிக்கும் போது நபி பெருமானார் சொல்லுகிறார்கள், வானம் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தின்பால் விரையுங்கள் சொல்லிட்டாரா. தட்ட நம்பர் பிரியாணி போட்டு வைக்கல, சின்ன பேரிச்சம்பழம் தான், இந்த வாய்க்குள்ள போட்டே அவர் பேருக்கலாம் யுத்தத்துக்கு. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, அவர் கடிச்ச ஸ்லோ மோஷன் வச்சுக்கோங்களேன்,
அப்படி அது என்ன சொல்ல ஃப்ரீஸா ஃப்ரீஸ் அப்படி நில்லு நிப்பாட்டுமாங்கல்ல அது மாதிரி கடிச்ச பேரிச்சம்பழத்தோட அப்படி ஸ்டன்னாகி நின்றுட்டு மீதி பேரிச்சம்பழத்தை கீழே போட்டு யுத்த களத்திலே குதித்து மரணித்து ஷஹீதாகிறார். அதை போடும்போது அவர் ஒரு மேட்டர் சொன்னார் பாருங்க, அதாங்க ஹைலைட். இந்த பேரித்தம்பழத்தை உண்ணுகின்ற நேரத்தை கூட நான் தாமதப்படுத்த விரும்பவில்லை. எவ்வளவு நேரம் ஆயிரும்? பாதி உள்ள போயிருச்சு, மீதி எப்படி போட்டா உள்ள போயிரும், அவ்வளவுதான். இதுல என்ன நேரம்? இந்த மாதிரியான ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. மார்க்கத்தின் மீது அக்கறை, மார்க்கத்தின் மீது அதான் அக்கறை. அப்ப அவர்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு தெரியுதா? அல்லாஹ் சொல்லுகிறார் திருமறை குர்ஆனிலே, இளமை மாறாத சிறுவர்கள் உங்கள் பின்னால் குவளைகளை தூக்கி கொண்டு திரிவார்கள். உங்க பின்னாடியே வருவா ஒரு குட்டி பிள்ளை, அழகா இருப்பா. அது மாதிரி ஒரு அழகை நீங்கள் உலகத்தில் எங்குமே பார்த்திருக்க முடியாது. அந்த பிள்ளை கூளையில உங்க பின்னாடி சொர்க்கவாசி ஆன பிறகு கற்பு இஞ்சி பானத்தை ஊத்தி பின்னாடியே வருவானா. நீங்க வாங்கி குடிச்சுதான், குடிச்சாதான் விடுவான். சரியா? இந்த சொர்க்கவாசி சிறுவன் இருக்கிறானே, அதை வாங்கி குடிச்சாதான் விடுவாரு அவரு. அல்லாஹ் சொல்றா, அப்படி குடிச்சிருவீங்களா? குடிச்சாச்சுல அவர் போய் உட்கார்ந்து வேலையை பார்க்கணும்ல, திருப்பி இன்னொரு கோப்பையை தூக்கிட்டு பின்னாடியே வருவார். இதெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் திருக்குர்ஆனோடு தொடர்பு இருந்தாதானே, ஓ இதெல்லாம் செஞ்சா இது கிடைக்கும், இதெல்லாம் செஞ்சா இது கிடைக்கும், இப்படி நடந்தா இது கிடைக்கும், இப்படி நடந்தா இது கிடைக்கும் அப்படிங்கிற புரிதல் எங்கிருந்து உருவாகும்? திருமறை குர்ஆன்ல நின்று தானே உருவாகும். எதுக்காண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன் அருள்னா சகோதர ரமலான் அல்லது உன்சிலபைகள் குர்ஆன் அந்த கற்பூர பானம் இருக்குல்ல, இந்த கற்பூர பானத்தை குடிச்சிட்டு அவன் சொல்லுவானா, இப்ப குடிச்சேன் இஞ்சி பானத்தை குடிச்சேன், நம்ம சொல்லுவோமா இப்பதான் குடிச்சேன், கொடுத்தது இஞ்சி பானம், இது கற்பூர பானம் குடிமா. அந்த சிறுவன், இந்த இளமை மாறாத சிறுவன் நம்மை துரத்தி கொண்டு சுமணத்திலே கனி வர்க்கங்களையும் மதுபானங்களையும் இன்ன பிற பானங்களையும் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஓடி வர்றாருல, இதுவெல்லாம் உங்களை அப்படி அப்படி இருக்கும்ல, அதை நோக்கி நம்மளை கொண்டு போகணும்ல. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், சகரு ரமலான் அல்லது உன்சிலபைகள் குர்ஆன், புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த திருமறை குர்ஆனை நாம் உங்களுக்கு மத்தியிலே அருளி வைத்திருக்கிறோம். முதலின் நாஸ், எதுக்குன்னா மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காக அருளி இருக்கிறோம். எதுக்கு எதுக்கு சொல்லுங்க, உங்கள்ட்டதான் முடிஞ்சு உரை முடிஞ்சு சொல்லுங்க. சகரு ரமலான் அல்லது உன்சிலபைகள் குர்ஆன், புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்துல இந்த திருக்குர்ஆனை உங்களுக்கு மத்தியில அருளணும். எதுக்கு? முதலின் நாஸ், மனிதர்களுக்கு நேர் வழி காட்டுவதற்காக அருளினோம். எதுக்கு? நேர்வழி அடையணும்னா குர்ஆனை படிக்கணும்ல. இங்க தமிழ்ல படிச்சாலாம் எத்தனை பேரு? குர்ஆனை அரபுல ஓதுறது மேட்டர் இல்ல, குர்ஆனை தமிழ்ல படிச்சாலும் யாரு? 150 பேர் கொண்ட சபையில 6, 7, 8 பேர் தான் தூக்கி இருக்கிறீங்க. மத்தாலாம் தமிழ்ல படிக்கலையா? யாருமே சொல்லலையா? தமிழ்ல படிக்கணும்னு சொல்லலையா? தமிழ்ல படிச்சா புரியாதுன்னு சொல்லிட்டாங்களா? பல அறிஞர்கள் மொழிபெயர்த்து தந்திருக்கிறார்கள். நீங்க அரபியில ஓதுறது நன்மை, தமிழ்ல படிச்சாதான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு தெரியும், பயம் வரும். ஒரு மணி நேரம் உரையில இறைச்சத்தை ஏற்படுத்திட முடியாது. திருக்குர்ஆனை படிக்க படிக்க முதல் பக்கம் 2வது பக்கத்துக்கு கூட்டு போவோம், 2வது பக்கம் 3வது பக்கத்துக்கு கூட்டு போவோம், கீழே வைக்க விடாம உங்களை வலுப்படுத்தும். அதையெல்லாம் விளங்கி புரிஞ்சு நீங்க என்ன செய்யணும்? திருமறை குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கான அடிப்படை. ஏன்னா அல்லாஹ் அப்படி சொல்றான், முதலின் நாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அருளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றான், அல் பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இது அசத்தியத்தில் இருந்து, நல்லா கவனிங்க, இதான் மெயினான பாயிண்ட். இது அசத்தியத்தில் இருந்து சத்தியத்தை மிக தெளிவாக பிரித்து காட்டுகிறது. எது சத்தியம் எது அசத்தியம் அப்படின்னு உனக்கு தெரியணும்னா நீ குர்ஆனை கையில எடுத்தா தான் தெரியும். அந்த குர்ஆன் இந்த மாதத்தில் தான் அருளப்பட்டது. அப்ப இந்த ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால் இறை அச்சத்தை உருவாக்க வேண்டும், குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்த வேண்டும். அப்பதான் கண்ணியப்படுத்தணுங்களா ஆவீங்க. குர்ஆனை கையில எடுத்தாதான் இறை அச்சமே வரும். விளங்கிச்ச? ரெண்டும் உல்டாவா சொல்றேன், விளங்குதா? இறைச்சத்தை உருவாக்கி இந்த குர்ஆனை கையில எடுத்தா தான் இறைச்சம் உருவாகும். இறைச்சத்தை உருவாக்கணும்னா இந்த குர்ஆன் கையில் இருக்க வேண்டும் என்ற எல்லா விதமான அடிப்படைகளையும் விளங்கி நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ரமலானை கண்ணியப்படுத்துதல் என்பது இறைச்சத்தை மேம்படுத்துதலிலும் திருக்குர்ஆனோட தொடர்பு வைப்பதிலும் தான் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்திலே எதை கேட்டோமோ எதை அறிந்து கொண்டோமோ அதன்படி
நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து மரணிக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் ஆக்கி வைப்பானாக. வாகர்தவனான